இன்றைக்கி நாங்கள் மிகவும் சுலபமான ஒரு உருளைக்கிழங்கு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி வச்சிருக்கிறேன். இப்போ இதை துண்டுகளாக வெட்டி கொள்ளலாம். ஒரு பாதி உருளைக்கிழங்கு நீள வாக்கில் இந்த மாதிரி 3 பீசஸாக கட் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுக்கு சைஸ் சரியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய துண்டுகளாகவே நாங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கொள்ளலாம். அப்போ நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா அரைக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 வெள்ளைப்பூடு சேர்த்து இதை நான் அரைத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு பாத்திரத்தில் 4 மேசை கரண்டி அளவுக்கு மைதா மாவு, 2 மேசை கரண்டி அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த அரைத்த விழுது சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை தண்ணி பதமாக நாங்கள் கரைத்து எடுத்துக்கொள்ள வேணும். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லாவே இதை நீங்கள் கரைத்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி பதத்தில் இதை கரைத்து வேறையாக நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு வேக வைத்து எடுக்கலாம். அதுக்கு நான் 1.5 லிட்டர் தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அந்த வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நான் அவிய வைக்க போகிறேன். இதை இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 3 நிமிஷம் அவிச்சாலே போதும், நிறைய நேரம் அவிக்க தேவையில்லை. நாங்கள் இதை அரைவாசிக்கு தான் இப்போ நாங்கள் இதை அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ தண்ணீர்லேருந்து வடிகட்டி வேறையாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அந்த மேலே இருக்கிற தண்ணிகள் எல்லாமே நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமாக நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு கலவையில் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். இந்த மாவு பஜ்ஜி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி பதமாகவே தான் இருக்க வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கங்களும் மாவு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கி கொள்ளலாம். மீடியமாக இந்த சூடு இருக்கும் பொழுதே நாங்கள் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து கொள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே தண்ணீரில் 3 நிமிஷம் வேக வச்சதால் இது அரைப்பாகம் வெந்திருக்கும். இப்போ பொரிக்கும் பொழுதே மிச்சமும் வெந்துடும். ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் நல்ல மிதமான தீயில் பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக இது நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு. இது சாப்பிடும் பொழுது மேல் பகுதி நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்பகுதி மென்மையாகவும் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ்